இது சீரியஸ் கேஸு. அவருடைய பையன் கைது ஆனாலும் ஆகுவார் அருண் நேரு என்றெல்லாம் சொல்வார்கள். அவர் கைது செய்யணும்னா ஸ்பீக்கர் லோக்சபா ஓம் பிர்லாவுடைய பர்மிஷன் வேணும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஜெகத் ரக்ஷகன், அப்புறமா நம்ம கதிரானன் போன்றவர்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் ஊழல் கட்சி என்பதை பிரதிபலிப்பதற்காகத்தான் இது மாதிரியான ஒரு அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஊழல் பண்ணாங்க. அது 2026 இடிக்கும்னு யாருங்க தெரியும்? ஊழல் பேர்வழிகள் அதுதானே அண்ணாமலை சொன்னார். நாங்க அறிவாலயத்திலிருந்து ஒவ்வொரு செங்கலா பிடுங்கிட்டாங்களே. 13 எம்பிக்கள் 7-8 மந்திரிகள் இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு பெரிய அதிர்ச்சி தானுங்க. புரிய போதாத குறைக்கு 50% டிஎம்கேல இருக்கவங்க எல்லாம் குட்டி அதானிகள் என்று சொல்லுகிறார்களே. ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் பாருங்க 10,000 20,000 கோடி ரூபாய் இல்லாத அவங்களுக்கு இல்லை. அதனாலதான் திமுக பார்த்துட்டு ராகுல் காந்தி சொல்றாரு நீங்களாம் குட்டி அதானிகள் என்று. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு டிஎம்கே இஸ் அ கார்பரேட் பார்ட்டின்னு சொல்லிட்டு. அது கரெக்ட் தானுங்க. பாருங்க இந்த அருண் நேருடைய பையன் எத்தனை கோடி பணம் இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்துங்க வருது? இதெல்லாம் பார்த்தா பயத்து தெரியுதுங்க. ஆக மொத்தம் நேருனுடைய ரெய்டு பற்றி தாங்கள் கேட்டதற்கு ஒரே ஒரு பதில், நாளை செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு ஒரு அறிக்கை தருவதாக ட்விட்டரில் போடுவதாக இருக்கிறார்கள். எக்ஸ் வலைதளத்தில். அதிலிருந்து என்னதான் கண்டுபிடித்தது பிடிக்கப்பட்டதெல்லாம் தெரிஞ்சுங்க. இதை வச்சுதானே அவர் தூக்கம் வரலன்னு சொன்னாரு ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் தனக்கு தூக்கம் வருவதில்லை என்று சொன்னாரே சென்ற வருடம். இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதானே. அதனால இது ஸ்டாலினுக்கு கழுத்தில் ஒரு பாம்பு மாதிரிங்க. எந்த பக்கம் அடிச்சாலும் அடிக்குங்க. சீமானை சந்தித்தார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக தொலைக்காட்சிகள் மூலமாக சீமான மட்டம் தட்டணும், நிர்மலா சீதாராமன் மட்டம் தட்டணும், அந்த மாதிரி எண்ணங்கள். ஆக மொத்தம் அதிமுகவில் ஒரு இணைப்பு வரக்கூடாது, அதிமுகவும் பாஜகவும் சேரக்கூடாது என்ற ஒரு கெட்ட எண்ணத்தினாலும் திமுக கண்டு இருக்கக்கூடிய ஒரு பீதி ஒரு அலைச்சல் புளி கரைக்குதுங்க வயசுல அவளுக்கு. பைட்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர். வணக்கம். நமஸ்காரம். 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 நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு அவர்களுடைய வீடு மற்றும் தொடர்புடைய அலுவலகங்களில் இடி ரெய்டு நடக்குது. அதே சமயம் ஃபர்ஸ்ட் அதிகாலையில் அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் தொடர்புடைய அலுவலகங்களான ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் மற்றும் வீடுல எல்லாம் இடி ரெய்டு போனுச்சு. அப்புறம் பெரம்பலூர் எம்பியும் அவருடைய மகனுமான அருண் நேரு அவர்கள் தொடர்புடைய அலுவலகங்களையும் ரெய்டு போயிட்டு இருக்கு. இந்த அமலாக்கத்துறையினர் ரெய்டு குறித்து டெல்லியில் பேசப்படுவது என்ன? ஊழல் செய்திருக்கிறார், ஊழலை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது தொடர்ந்து வரக்கூடிய செயல். நேற்று அல்லது இன்றல்ல. அருண் நேரு என்று சொல்லக்கூடிய KN நேருடைய மகன் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டவர். இது தொடர்ச்சி கதையாக இருக்க தவிர புதிதாக வந்தது அல்ல. இருப்பினும் டெல்லியில் உள்ள என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அதிகாரிகள் என்னிடம் தெரிவிப்பது, நாளை அதாவது செவ்வாய்க்கிழமை மதியம் நாங்கள் ஒரு அறிக்கை கொடுக்க இருக்கிறோம், அதிலிருந்து தாங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று மேலும் இந்த விஷயத்தை சொல்ல மறுத்து விட்டார்கள். அது என்னுடைய சோர்ஸ் சொன்னாங்க, இது சீரியஸ் கேஸு, அவருடைய பையன் கைது ஆனாலும் ஆகுவார் அருண் நேரு என்றெல்லாம் சொல்வார்கள். அவர் கைது செய்யணும்னா ஸ்பீக்கர் லோக்சபா ஓம் பிர்லாவுடைய பர்மிஷன் வேணும். அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிட்டு ஓம் பிர்லா சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன என்றால் 13 எம்பிக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஜெகத் ரக்ஷகன், அப்புறமா நம்ம கதிரானன் போன்றவர்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் ஊழல் கட்சி என்பதை பிரதிபலிப்பதற்காகத்தான் இது மாதிரியான ஒரு அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஊழல் பண்ணாங்க. அது 2026 இடிக்கும்னு யாருங்க தெரியும்? ஊழல் பண்ணும்போது இனிப்பா இருக்குது, ரெய்டு நடக்கும்போது கசப்பா இருந்தா எப்படி இருக்கும்? ஆக மொத்தம் ஊழல் பேர்வழிகள் அதுதானே அண்ணாமலை சொன்னார். நாங்க அறிவாலயத்திலிருந்து ஒவ்வொரு செங்கலா பிடுங்கிட்டாங்களே. 2-3 செங்கல் விழுந்துடுச்சே. போ பாருங்க. அதே சமயம் அதிமுக ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா நிலப்பரிப்பு புகாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது முன்னாள் அமைச்சராக இருந்த KN நேரு அவர்கள். சோ அதன் பிறகு அந்த வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட இப்போது அமலாக்கத்துறை ரேடார்ல சிக்கி இருப்பது என்பது திமுக தலைமைக்கே ஒரு அச்சத்தை இதுவும் ஏற்படுத்தி இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. 13 எம்பிக்கள் 7-8 மந்திரிகள் இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு பெரிய அதிர்ச்சி தானுங்க.
புரிய போதாத குறைக்கு 50% டிஎம்கேல இருக்கவங்க எல்லாம் குட்டி அதானிகள் என்று சொல்லுகிறார்களே. ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் பாருங்க 10,000 20,000 கோடி ரூபாய் இல்லாத அவங்களுக்கு இல்லை. ஒவ்வொரு அமைச்சர்னா 50,000 கோடி ஒண்ணும் இல்லை. தயாநிதி மாறன் பாருங்க, மேக்னெட் ராபர்ட் முட்ராக் மாதிரி தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய நெட்வொர்க் வச்சிருக்காரு. அதனாலதான் திமுக பார்த்துட்டு ராகுல் காந்தி சொல்றாரு நீங்களாம் குட்டி அதானிகள் என்று. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு டிஎம்கே இஸ் அ கார்பரேட் பார்ட்டின்னு சொல்லிட்டு. அது கரெக்ட் தானுங்க. இப்ப பாருங்க, இந்த கேஎன் அருண் நேருடைய பையன் நம்ம அருண் நேரு கிட்டக்க எத்தனை கோடி பணங்க இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்துங்க வருது? இதெல்லாம் பார்த்தா பயத்து எரியுதுங்க. பொதுமக்கள் இப்ப போதாத வரைக்கும் நான் ரகுபதி சட்ட அமைச்சருடைய நிருபர் கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தேன் தொலைக்காட்சியை சற்று முன்னதாக. அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ விவரங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி நடிக்கிறார்களா அல்லது தெரியாமல் நடிக்கிறார்களா என்று தெரியவில்லை. அவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மைக்கு புறம்பானதாகவும் பொய்யாகவும் இருக்கிறது. ஊழல் பண்ணும்போது இனிப்பா இருக்குதுங்க. போலீஸ் போய் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சிபிஐ வந்தா கசப்பாயிடுது. எதுக்குங்க அது? அது என்னது அது? ஏங்க, ஒரு சன் டெலிவிஷன் என்ற நிறுவனத்திற்கு தான் அமைச்சராக இருந்த போது கம்பிகளை நீட்டினார் என்று சொல்லி கம்பி நீட்டிட்டார் அவர். எவ்வளவு பெரிய ஃப்ராட் அது, கிரிமினல் ஃப்ராட் ஆச்சு. அதான் குருமூர்த்தி சொல்றாரு. அந்த கேஸ் அப்படியே நல்ல வேலை இருக்குது. கோர்ட்டெல்லாம் ஒன்றும் இது மட்டும் இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கிறது இல்லை. ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அது குறைஞ்சது 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். ஆனா சுத்தி சுத்தி அடிக்கும். ஒரு நாள் அடிச்சிடும். தயாநிதி மாறன் வாழ்க்கையே பேசுகிறாரு. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருடைய பதில் என்ன அதற்கு? அவங்க சன் டெலிவிஷன் வேண்டாம் என்று தானே கலைஞர் டிவின்னு ஆரம்பிச்சாங்க. அதுல தானே மாட்டினாங்க 2Gல. எத்தனையோ பிம்பங்கள் இருக்கின்றன அதில். ஆக மொத்தம் கேஎன் நேருனுடைய ரெய்டு பற்றி தாங்கள் கேட்டதற்கு ஒரே ஒரு பதில், நாளை செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு ஒரு அறிக்கை தருவதாக ட்விட்டரில் போடுவதாக இருக்கிறார்கள், எக்ஸ் வலைதளத்தில். அதிலிருந்து என்னதான் கண்டுபிடித்தது பிடிக்கப்பட்டதெல்லாம் தெரிஞ்சுங்க. அப்ப இடி ஒரு மிகப்பெரிய இடியை நேரு மற்றும் அவர் குடும்பத்தின் மீது இறக்குதா? நேரு +12, நேரு தவிர 12 பேர், மொத்தம் 13 பேர் இருக்காங்க. 2வது தமிழக அமைச்சரவையில் பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கிறாரு அமைச்சர் நேரு அவர்கள். திமுக முதன்மை செயலராக இருக்கிறாரு. சோ இதெல்லாமே பார்க்கும்போது இந்த ரேடாரில் அவர் சிக்கியிருப்பதை ஸ்டாலின் எப்படி பாப்பாரு? அவர் என்ன மாதிரி கலந்து ஆலோசிப்பாரு நினைக்கிறீங்க? இதை வச்சுதானே அவர் தூக்கம் வரலன்னு சொன்னாரு ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் தனக்கு தூக்கம் வருவதில்லை என்று சொன்னாரே சென்ற வருடம். இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதானே. அதனால இது ஸ்டாலினுக்கு கழுத்தில் ஒரு பாம்பு மாதிரிங்க. எந்த பக்கம் அடிச்சாலும் அடிக்குங்க. இவங்க அவர் கழுத்துல பாம்பை சுத்தி விட்டாங்க. தேர்தல் வர வர திமுக செய்த கலேவரங்கள், திமுக செய்த ஊழல்கள் அனைத்தும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். ஆனா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ஊழலே நடக்கலையா? அங்க இந்த இடி, ஐடி, சிபிஐ எல்லாமே சும்மாதான் இருக்கு. குறிப்பா எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் டார்கெட் பண்ணி திட்டமிட்டு பழி வாங்குறாங்க அப்படிங்கிற இதுல பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. குற்றச்சாட்டுகள் இருக்கத்தான் செய்கிறது. அவர் சொல்வதில் நியாயம் இருக்கிறது, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. இவெல்லாம் குற்றச்சாட்டு வச்சு கொண்டு வந்தாங்க. ரஃபேல் சொன்னார் ராகுல் காந்தி, என்னாச்சு? பெகாசிஸ் சொன்னார், என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா ராகுல் காந்தி? ஆக மொத்தம் நரேந்திர மோடி அரசாங்கத்தில் ஊழல் இருக்கிறதா? தமிழகத்தில் அமைச்சர்கள் 13 பேர் ஊழல் அண்ணாமலை சொல்றாரு. நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு திமுக சொல்ல வேண்டியது தானுங்க. எங்க கனிமொழி 2Gல ஜெயில் ஆனவங்க திருப்பி கேஸ் போட்டிருக்காங்க. திருப்பி கேஸ் வருது அதுல. ஆக மொத்தம் ஒரு நாள்ல ஒண்ணு அவங்களும் ஜெயிலுக்கு போவாங்க, போகாத இருக்க முடியாது. ஆக மொத்தம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் சிபிஐ ரெய்டு இல்லைன்னு சொல்லிட்டு தவறான கருத்து. எல்லாத்தையும் இவங்க அதிகமா ஊழல் பண்ணியிருக்காங்க, மறைப்பதற்காக இதெல்லாம் சொல்றாங்க. டீலிமிட்டேஷன், ரூபாய், ஹிந்தி இதெல்லாம் வருது. காரணம் அதானே. இப்ப எங்க எல்லாம் நின்று போச்சு. ஹிந்தி நாங்கள தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தரும் ஹிந்தி. நேற்று பாருங்க பிரைம் மினிஸ்டருடைய மீட்டிங்ல கை தட்டுறாங்களே, ஹிந்தி புரிஞ்சுக்கிறாங்கல்ல. ராமேஸ்வரத்துல ஹிந்திக்காரங்களாம் கை தட்டுறாங்களே. அப்ப திமுகவுக்கு எதிராக தானே இருக்குது. அது எதுக்குங்க ஹிந்திக்காரங்க நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. தமிழாக்கம் இருந்தாலும் நரேந்திர மோடி அவர்கள் பேசும் பொழுது பலத்த கைத்தட்டல் வந்தது. அந்த விஷயத்தை பார்த்தால்
தங்கம் தென்னரசு அவர்களும் ராஜ கண்ணப்பன் அவர்களும் எப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மு.க. ஸ்டாலினை பற்றி மறைமுகமாக கூறி அழுது கொண்டே இருக்கிறார் சொன்னபோது அவர் வாக் அவுட் பண்ணியிருக்கணும். அந்த 2 பேரும் ஏன் வாக் அவுட் பண்ணாது இருந்தாங்க? ஒத்துனாங்களா? அப்ப அத எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? ஸ்டாலின் வந்து சென்னையில் நடந்த சதுரங்க போட்டி கூட்டத்தில் 2 பேரும் சரமாரியாக இருவரும் குற்றங்களை சாட்டிக் கொண்டார்களே. நேற்று ஏன் ஒண்ணுமே சொல்லல? ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிக மிக இன்னலான ஒரு தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. போக போக நாட்களில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரும் என்று தான் நினைக்கிறார்கள் பொதுமக்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள், அதிருப்தியில் இருக்கிறார்கள். விலைவாசி தவிர மின்கட்டணம் போல ரிஜிஸ்ட்ரேஷன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் நேற்று ஒருத்தர் போயிட்டு வந்தாங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. அவ்வளவு பணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அவ்வளோ ஊழலை தவிர அரசாங்கமே கொள்ளை அடிக்கிறது. அதுதான் இப்ப டாஸ்மாக் கடையில பாருங்க, செந்தில் பாலாஜி பண்ணி எவ்வளவு ஒரு பாட்டில் 10 ரூபான்னு வாங்குறாங்க. ஊழல் அது. இல்ல இப்ப எங்கேயுமே அதிகம் வாங்கப்படல அப்படிங்கிற இதுல வந்து தமிழ்நாடு சார்பில் சொல்லப்படுது. உண்மைதான். போக போக பாருங்க, எல்லாமே பார்க்கலாமே. போக போக பார்த்துட்டே இருக்கு. இப்பதானே இப்போ நேற்று பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போனாரு. அமித்ஷா கூடிய விரைவில் வர இருக்கிறார். ஒவ்வொரு மாசத்துக்கு 2-3 தடவை வந்தாங்கன்னாலே திமுகவினுடைய அம்பலங்கள்லாம் தண்டவாளங்கள்லாம் வண்டவாளம் தண்டவாளத்துல ஓடும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கடும் அமளி வந்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பேட்ச் அணிந்து டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக விசாரிக்க கோரி அந்த தியாகி யார் அப்படிங்கிற ரீதியில ஒரு ஹேஷ்டாக் எல்லாம் போட்டு கருப்பு பேட்ச் அணிஞ்சு வந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து பெரும் கொந்தளிப்பை வந்து சட்டசபையில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரையுமே அப்பாவு அவர்கள். உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து, நாடாளுமன்றத்தில் கருப்பு சட்டை போட்டு வந்தவர்களை எல்லாம் அகற்ற முடியவில்லை ஓம் பிர்லாவினால். தமிழகத்தில் ஏன் முதலமைச்சர் நேற்று முன்தினம் வக்கு போடும் பொழுது கருப்பு சட்டை அணிந்து கருப்பு பேட்ச் அடிச்சுன்னு வந்தார்? அது சொல்லுங்க பாப்போம். கருப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கொடியினுடைய கலர் தானுங்க. புதுசா ஒண்ணும் போட்டுட்டு வரலையே. ஏன் கருப்பை பார்த்தா திமுக பயப்படுது? இல்ல கட்சி சின்னத்தை மாத்துங்க, இல்ல கட்சி கொடியை மாத்துங்க. ஆக மொத்தம் அப்பாவு செய்வது தமிழக சட்டமன்றத்தில் நீதி இல்லை என்பதைத்தான் எடப்பாடி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். அதற்கு பலத்த எதிர்ப்பு ஆதரவும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று கிடைத்த மரியாதையும் சரி, இன்று சட்டசபையில் எடுத்த எதிர்ப்பும் சரி, கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமையை வெளிப்படுத்துகிறது என்று தான் கூற முடியும். இப்ப தொடர்ந்து பல அமைச்சர்கள் வந்து இந்த இடி ரேடார், ஐடி ரேடார்ல சிக்கி இருப்பதை கொண்டு திமுக தலைமை அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன எடுக்கும்னு நினைக்கிறீங்க? சட்டமன்றத்தில் இருந்து நீதிமன்றத்திற்கு போவார்கள். வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக இப்ப ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறது 5000 ரூபாய் ஆக்கிட்டு ஓட்டுல ஜெயிக்கலாம்னு நினைப்பாங்க. இருப்பினும் பொதுமக்கள் பணத்தை வாங்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிராகத்தான் வாக்களிப்பார்கள். அவ்வளவு நிலை மோசமாக இருக்கிறது. போதைப் பொருள்கள், தெருவில் சாராய பொருள்கள், வீட்டுக்கு வீடு சாராயம், எங்க பார்த்தாலும் சாராயம், எந்த கட்சியா இருந்தாலும் சாராயம். என்னங்க இது? தமிழ்நாட்டுல சிறு மாணவர்கள், ஸ்கூல்ல போற மாணவர்களுக்கெல்லாம் சாக்லேட் மூலமா கொடுத்து போதைப் பொருட்கள் கொடுத்து படிப்பு என்னமோ பேசுறாரு இவர் வந்து மு.க. ஸ்டாலின். எவ்வளவு கனிமொழி சொன்னாங்களே, அதிமுக ஆட்சியில் விதவைகள் அதிகமாகிட்டாங்க. இப்ப பாருங்க, அதே மாதிரி கணவனை இழந்தவர்கள், பெண்மணிகள் கண்டிப்பாக திமுகவிற்கு எதிராக வாக்களிப்பார்கள். கூட்டணி கண்டிப்பாக தோற்றுவிடும் என்று தான் பொது கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. குகன். மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சந்தித்து பேசியிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக முன்னாள் எம்பியும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட கே.சி. பழனிசாமியும் வந்து சந்தித்து பேசியிருக்கிறார். அப்புறம் முன்னாள் மக்களவை துணை சபாநாயகரும் தற்போது ராஜ்யசபா எம்பியுமா இருக்கக்கூடிய தம்பித்துறையும் சந்திச்சு பேசியிருக்காங்க. ஏன் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வந்து நிர்மலா சீதாராமன் வந்து சந்திச்சு பேசுறாங்க? இதனுடைய அரசியல் பின்னூட்டம் என்ன? இதனுடைய பொருள் என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இதே மாதிரியான செய்திகளை பரப்ப வருகிறது. தமிழக போலீசார்களுக்கும் இது வேண்டும் என்றே சொல்கிறார்கள். நேற்று சீமான் உடைச்சு விட்டார் பாருங்க. சீமானை சந்தித்தார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக, தொலைக்காட்சிகள் மூலமாக சீமான மட்டம் தட்டணும், நிர்மலா சீதாராமன் மட்டம் தட்டணும், அந்த மாதிரி எண்ணங்கள். ஆக மொத்தம் அதிமுகவில் ஒரு இணைப்பு வரக்கூடாது, அதிமுகவும் பாஜகவும் சேரக்கூடாது என்ற ஒரு கெட்ட எண்ணத்தினாலும் திமுக கண்டு இருக்கக்கூடிய ஒரு பீதி,
ஒரு அலைச்சல் புளி கரைக்குதுங்க வயசுல அவங்களுக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான செய்திகள் அவங்க பாக்குறாங்க. எத்தனையோ பேர் பாக்குறாங்களே. கனிமொழி கூட பார்த்துட்டு வந்தாங்க. அதை பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க. கனிமொழி அமித்ஷாவை அடிக்கடி சந்திக்கிறார். அது என்னது அது? கனிமொழி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை அமித்ஷாக்கு சொல்லுகிறாரா? இல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுகிறாரா? ஆக மொத்தம் நிர்மலா சீதாராமன் தேசிய பழனிசாமி சந்தித்தது, செங்கோட்டையன் சந்தித்ததெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு விரோதமாக சித்தரிக்க வேண்டும் என்பதைத்தான் தமிழக போலீசாரும் தமிழக திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது என்று சில பாஜக தலைவர்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள். தமிழகத்திலிருந்தும் சரி, டெல்லியில் இருக்கக்கூடியவர்களும் சரி. ஆனா செங்கோட்டையன் நிர்மலாவை சந்தித்தது குறித்து வந்து செய்தியாளர்கள் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் வந்து கேள்வியா கேட்கும் போது வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செங்கோட்டையன் வந்து ஒரு செல்லா காசா தான் அவர் இருக்கிறாரு, அவர் மீது வந்து நிச்சயமாக இபிஎஸ் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இதை நம்ம பார்க்கும்போது செங்கோட்டையனுக்கு எதிராக அதிமுக கூடிய நிர்வாகிகள் வந்து அவங்களுடைய மனநிலை இப்படிதான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியுது. இன்று கூட எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, வெளிநடப்பு செய்த பொழுது, அவர்களை நீக்கப்பட்ட பொழுது செங்கோட்டையன் அவையில் தான் இருந்தார். ஆக மொத்தம் அவரை ஒண்ணு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் எடுக்கவே மாட்டாங்க. அரசியல் அது. இருவருக்குமே அரசியல் தெரிந்தவர்கள் தான். இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சுதாரிக்க வேண்டுமே தவிர எடப்பாடி பழனிசாமி மீது சேற்றை மாறி வீசுவதெல்லாம் நடந்தால் அது கட்சியில் ஏகோபித்த மனதில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை காண்பிக்காது. இருப்பினும் நிர்மலா சீதாராமன் சில விஷயங்களை தெரிந்து கொண்டு பாஜக தலைமைக்கு சொல்ல ஆசைப்படுகிறார். இருப்பினும் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் டெல்லி வட்டாரங்கள் பேசுகிறது. தமிழக பாஜகவும் சரி, அதிமுக இணைப்பில் என்னென்ன தர்ம சங்கடங்கள் இருக்குது அதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் என்று தான் பாஜக தலைமை நிர்ணயித்திருக்கிறது. குகன் இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து